உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் மகா பெரியவா தொட்டு ஒரு செய்தியை மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 1952வது ஆண்டு ஸ்ரீ மகா பெரியவா மயிலாடுதுறை அருகே ஆனந்த தாண்டவபுரம் என்கிற இடத்திலே முகாமிட்டிருந்த பொழுது ஒரு முறை அங்கே வேட்டவலம் ஜமீன்தார் மகா பெரியவரிடத்திலே வந்து, பெரியவா, எங்கள் ஊரிலே பல வருடங்களாக மழை பெய்யவில்லை, மக்களெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகள் விவசாயம் செழிக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குடிநீருக்கு கூட சரியாக தண்ணீர் எங்களுக்கு கிடைப்பதில்லை, அப்படிப்பட்ட நாங்கள் ரொம்ப வறட்சியிலே இருக்கிறோம் பெரியவா, நீங்கள் தான் இதற்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பெரியவா, எங்களுக்கு வழிகாட்டுங்கள் பெரியவா என்று சொல்லுகிறார். அப்பொழுது மகா பெரியவா, நான் ஏதாவது ஒரு செய்தி சொல்கிறேன், அதை கடைப்பிடிங்கள் என்று சொல்லி, உங்கள் ஊரிலே ஒரு யாகம் வளருங்கள், அது சரியாகிவிடும் என்று சொல்லி அவரை வழி அனுப்பி விடுகிறார். அந்த வேட்டவலம் ஜமீன்தார் சென்ற பிறகு மகா பெரியவா தன்னுடைய மடத்து சிப்பந்தி ஒருவரை கும்பகோணத்திற்கு அனுப்பி, அங்கே அக்னிஹோத்ரி ராமானுஜ தாத்தாச்சாரியார் என்று ஒருவர் இருக்கிறார், அவரை அழைத்து வா என்று அனுப்பி வைக்கிறார். கொஞ்சம் இவர் போய் அவரிடத்தில் இந்த தகவலை சொல்லி, அக்னிஹோத்ரி ராமானுஜ தாத்தாச்சாரியார் மடத்தை அங்கே மயிலாடுதுறைக்கு வந்து ஆனந்த தாண்டவபுரத்திலே மகா பெரியவாளை தரிசித்து விட்டு, என்ன பெரியவா என்று கேட்கிற பொழுது, வேறொன்றுமில்லை, ஆற்காடு அருகே வேட்டவலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊரினுடைய வேட்டவலத்தினுடைய ஜமீன்தார் என்னிடத்திலே வந்து, அந்த ஊரிலே மழையே இல்லை, பல வருடங்களாக வானம் பொய்த்து போய்விட்டது, பூமி பொய்த்து போய்விட்டது, என்ன செய்வதென்றே புரியாமல் மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். நீ உன்னுடைய தந்தையாரிடத்திலே போய் விஷயத்தை சொல்லி, அங்கே அந்த ஊரிலே நிறைய வேத விற்பனர்களை அழைத்து போய் ஒரு யாகத்தை மேற்கொள், கண்டிப்பாக அந்த யாகத்தின் மூலமாக மழை பெய்யும் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய சொல்கிறார். அவர்கள் அந்த ஊருக்கு போகிறார்கள். வேத விற்பனர்கள் போய் அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய கொட்டகை அமைத்து மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக விராட பருவம் வாசித்து மழை சொற்பொழிவு ஏற்பாடு செய்து மழை பொழிய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய யாகம் வளர்க்கிறார்கள். அந்த ஊரிலே கடவுள் இல்லை மறுப்பு உள்ள மக்கள் எல்லாம் இந்த யாகம் செய்வதை பார்த்து ஏளனமாக, என்ன இந்த யாகம் செய்தால் மழை வந்துவிடுமா என்று யாகம் செய்தவர்களை பார்த்து ஏளனமாக பேசுகிறார்கள். இதையெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, என்ன இப்படி செய்கிறார்கள் என்று அவர்களுக்குள்ளே பேசி ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாட்கள் இந்த யாகம் நடைபெறுகிறது. 5 நாள் யாகம் முடிந்த பிற்பாடு ஒரு சொட்டு மழை கூட பெய்யவில்லை. மக்களுக்கெல்லாம் பெரிய வருத்தம். பெரியவா சொல்லி இந்த யாகத்தை நடத்தி மழை பெய்யவில்லையே என்று வேட்டவலம் ஜமீன்தாருக்கு அதைவிட வருத்தம். தூக்கமே இல்லை, என்ன செய்வது என்று தெரியாமல் போய் மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து வேட்டவலம் ஜமீன்தார் பெரியவாடத்திலே போய், பெரியவா, நீங்கள் சொல்லி யாகம் செய்யப்பட்டது, ஆனால் மழையே இல்லை, என்ன செய்வது, கடவுள் மறுப்பு ஆட்கள் எல்லாம் எங்களை பார்த்து ஏளனமாக பேசுகிறார்கள், என்ன யாகம் செய்தீர்களே, மழை வந்ததா என்றெல்லாம் கேட்கிறார்கள் பெரியவா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் மகா பெரியவா இந்த அக்னிஹோத்ரி ராமானுஜ தாத்தாச்சாரியார் மற்றும் யாகம் செய்தவர்களை எல்லாம் அழைக்கிறார். வேத விற்பனர்களை அழைத்து, அங்கே நீங்கள் யாகம் வேத விற்பனர்களுக்கு என்ன உணவு கொடுக்கப்பட்டது என்று கேட்கிறார். பெரியவா அந்த அவரிடத்தில் கேட்கிறார். இல்லை, ஒன்றும் இல்லை பெரியவா, வழக்கம் போல சாம்பார், ரசம், அன்னப்பிரசாதம் இப்படி தான் கொடுத்தோம் எல்லாருக்கும் என்று சொன்னார். உடனே பெரியவா, ஒன்று தெரியுமா, இப்படி யாகம் செய்கிற பொழுது உப்பில்லாத அதிக ஆகாரம் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அந்த வேத விற்பனர்களை அந்த ஊருக்கு அழைத்து போய் அவர்களுக்கு யாகம் செய்ய சொல்லுகிறார்.
அன்றைக்கு பெரியவா இந்த செலவு அனைத்தும் என்னுடையது, போன செலவு எல்லாம் ஜமீன்தார் செய்தார், இந்த செலவு அனைத்தும் என்று சொல்லி மறுபடியும் யாகம் செய்கிறார்கள். 5 நாட்கள் கூட ஆகவில்லை, 5 நாட்கள் கூட ஆகவில்லை. வருண பகவான் கண் விழித்து அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய மழை பெய்ததாம். இது எதற்கு சொல்கிறேன் சொன்னால், தர்மம் படி நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கான பலன் இருக்கும் என்பதை நிரூபிக்கிற விதமாக அந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய மழை பெய்து மக்களெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு உள்ளானார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.